மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள், சகோதரர் கதிரவன், சகோதரர் விக்னேஷ், முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜயபாஸ்கர் மற்றும் எங்கள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கரிகாலன், செந்தில், ஜீவா மோகன், அருள், விக்னேஷ், கரூர் பாலசுப்ரமணியன், அப்பாதுரை, சௌகத் மற்றும் மன்னை செந்தில் மற்றும் எங்களுடன் சட்டசபையில் இருக்கும் சகோதரர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், சகோதரர் மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் 2ஆம் மாநில மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் ராம்மூர்த்தி, சகோதரர் இந்திராஜித், சகோதரர் ராதாகிருஷ்ணன், சகோதரர் கிருஷ்ணசாமி, சகோதரர் TM மூர்த்தி, சகோதரி வகிதா நிஜாம் மற்றும் சகோதரர் ராமலிங்க சுவாமி, சகோதரர் மீனால் சேதுராமன், சகோதரர் ராம்மூர்த்தி, சகோதரர் சுரேஷ், சகோதரர் கிருஷ்ணசாமி, சகோதரர் காசி விஸ்வநாதன், சகோதரர் செல்வராஜ், சகோதரர் பாலசுப்ரமணியன், சகோதரர் சுப்பிரமணி, சகோதரர் ராஜ்குமார், சகோதரர் பழனிசாமி, சகோதரர் சத்தியமூர்த்தி, சகோதரர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் மற்றும் எளிமையானவர், ரொம்ப நல்லவர் எங்கள் அண்ணன் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற தாய்மார்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர்கள் நீங்கள் உங்களை இங்கே பார்த்தேன், வழியில் எல்லாரையும் நான் பார்த்து கை கொடுத்துட்டே தான் வந்தேன். ஏன்னா உலகத்திலேயே உங்களை மாதிரி சேவை செய்வதற்கு வேறு யாருமே இல்லை. வரும்போதே அந்த சந்தோஷம், அந்த வரவேற்பு நீங்கள்லாம் கொடுக்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், உங்களை மாதிரி வேறு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த மாநாட்டில் கை தட்டுறதுக்கோசம் நான் பேசுகிறதோ அந்த இதெல்லாமே உண்மை இல்லை. 25 வருடத்துக்கு முன்பாக நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னாடியே ஸ்வச் பாரத் என்ற ஒரு திட்டத்தை 25 வருடத்துக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் நான் 15 பேரை வச்சு விசிலில் அடித்து நான் குப்பையை அள்ளி நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய முகத்தை காட்டி நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். அப்பயே 2006 நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் சுமார் ஒரு 14 வருஷத்துக்கிட்ட அந்த பணியை நான் செய்தேன். அது ஒரு புனிதமான ஒரு பணி. கொரோனா காலத்தில் அண்ணன் சொன்னாங்க, எல்லாரும் கூட இருக்கிறவங்க சொந்தம் பந்தம் எதுவுமே வரல, ஆனால்
நீங்கள் தான் அன்னைக்கு அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இன்னமும் சம்பளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6000 ரூபா தான். அது ஏன் கடந்த காலத்தில் யாருக்குமே மனசு வரலன்றது தெரியல. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் பரிசீலிக்கப்படுவார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 3 மாதம்தான் ஆச்சு, 100 நாள் 105 நாள் தான் ஆயிருக்குது. இதுக்கு முன்னாடி பல ஆண்டு காலம் மாறி 2 கட்சியும் ஆட்சியில் இருந்துட்டாங்க. இப்போ எங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தாங்கி கொள்ளவே முடியல. என்னடா இது 2-2.5 வருஷத்தில் எல்லாம் சின்ன பசங்க வந்தானுங்க, தலைவர்ன்ற ஒரு தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினானுங்க. 107 பேர் சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லி உக்காந்துட்டாங்கன்னு. இங்கே சகோதரர் கதிரவன் இருக்கிறார். அவர் என்னை இந்த தொகுதியில் தான் நிற்கணும்னு சொன்னார். ஆனால் நீ என் தொகுதியில் நின்னுலன்னா நான் உன்னை எப்படியா இருந்தாலும் தலைவர் முகத்தை காமிச்சு நான் உன்னை எப்படியும் ஜெயிக்க வச்சுருவேனார். அப்படியா கதிரவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நான் நின்றுப்பேன் இல்லை. நான் தளபதி யாரை 234 தொகுதியில் காட்டுறாங்களோ தலைவர் முகத்துக்கோசம்தான் இந்த தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் ஓட்டு போட தயாராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ உழைச்சிருக்கிற நீ தான் அந்த தொகுதியில் நிற்கணும்னு சொன்ன தலைவர் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கதிரவன் இருக்கிறார். மேலும் விக்னேஷ் முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நைட்டு 1-1:30-2 மணிக்கு ஃபோன் பண்ணி காலையில் வாங்கன்னு சொன்னோம். வந்தார். தலைவர் அவரை வேட்பாளராக அறிவித்தார். இன்று அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். கதிரோடும் சரி, விக்னேஷும் சரி, எந்த ஒரு கை நீட்டல் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் நாங்கள் எல்லோரும், அமைச்சர் பெருமக்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இஎஸ்ஐ இல்லை, பிஎஃப் இல்லை, இதெல்லாமே அண்ணன் சொன்னார். ஆனால் எங்கள் அண்ணனை நான் அடிக்கடிக்கு 2-3 தடவை அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்கிறேன். காலையிலையும் அங்கே தான் இருப்பார், நைட்டு 1 மணி ஆனாலும் அங்கே தான் இருப்பாங்க. எல்லாருமே அங்கேயே தான் இருப்பாங்க. லெலில் அண்ணன் பார்த்திங்கன்னா அங்கேயே படுத்துப்பார், அங்கேயே இருப்பார். அப்புறம் அண்ணன் இவர் பெரியசாமி அண்ணன் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் மக்கள் மீது, ஏழை மக்கள் மீது எந்த அளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதும் பரிவு காட்டும் ஒரு கட்சி அது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சி பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. எங்களுடைய புதுச்சேரியில் தியாகி சுப்பையா பெரிய தலைவர். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் நல்ல கண்ணு அவர்கள் வீட்டுக்கெல்லாம் நான் அவரை பார்த்துருக்கேன். தளபதி போய் பார்க்க சொல்லிக்கிறார், தலைவரும் பார்த்துருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஒரு தலைவர்கள்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி ஏழைகளுக்கு போராடுகிறதோ, நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஏழைகளுக்கான கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தலைவர் தளபதி அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், பெரிய பெரிய பணக்காரங்கள், பெரிய பெரிய ப்ரொடியூசர் வந்தால் 5 நிமிடம் தான் பேசுவார். ஒரு சாதாரண
சித்தாளுகிட்ட 2 மணி நேரம் உக்காந்து அவர் கையாலே அந்த மோரோ இல்லை காஃபியோ எடுத்து கையில் கொடுக்கிறவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று சொன்னார். அப்படி ஒரு கட்சியாக எங்கள் தலைவர் தளபதி இருக்க மாட்டார். நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காதண்ணா. நான் தெளிவாக சொல்கிறேன், போராடி தான் நீங்கள் ஒரு பெற்றிட வேண்டும் என்பது கடந்த காலம். இந்த காலத்தில் இல்லை, இந்த ஆட்சியில் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஏழைகளுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் எங்கள் தமிழக முதலமைச்சர் இருப்பார் என்பதை அண்ணனுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சினால அடிக்கடிக்கு போராட்டம் நடத்திக்கினே இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இனி வருங்காலத்தில் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமே நடத்த மாட்டாங்க என்ற ஒரு நிலைமை தான் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வருவோம். எங்க ஆட்சி தானே இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுண்ணே. எங்க ஆட்சி தானே இருக்கும். ஏன்னா இந்த நீங்க 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, உண்மையாக சொல்கிறேண்ணே, எங்களை ஒரு முதலமைச்சர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்லாம் நாங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்போம். அன்னைக்கு எங்களுக்கு எப்படி 22-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தலைவர் தளபதியை பார்த்தனோ அதே மாதிரி இன்றைக்கி அதே பணிவு அதே அடக்கத்தோடு இருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். ஆகவே உங்களுடைய குறைகள் நிறையாவே இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. 125 நாள் வேலை வாய்ப்புகள், அதுலேயும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிரமமாக இருக்குது. இதெல்லாம் மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சகோதரி சொன்னாங்க, அமைச்சர் அவர்கள் அறிவிப்பாருன்னு எனக்கு பக்குன்னு ஆச்சு. என்னடா இது, நம்மளை வம்பில் மாட்டி விட்றாங்க சகோதரி அப்படின்ன. சகோதரி, ஏன் சகோதரி இப்படி சொன்னீங்கன்னு. ஏன் என்று சொன்னால், நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இங்கே இருக்கிறேன். விக்னேஷ் இருக்கிறாரு, கதிரவன் இருக்கிறாரு. எல்லாரும் யாருக்கோசம் ஓட்டு போட்டாங்கன்னா எங்களுடைய தலைவர் தளபதின்ற ஒரே ஒரு முகத்துக்கோசம்தான் 234 தொகுதியிலையும் ஓட்டு போட்டாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக மிக விரைவில் நல்லது நடக்கும் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு விழுப்புரத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ எல்லாம் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்கும்போது 6000 ரூபா தான் கொடுக்குறாங்க. காலையில் 6-7 மணிக்கு 6 மணிக்கு வரோம், சாயங்காலம் 4-5 மணிக்கு தான் நாங்கள் போகிறோன்னு சொன்னாங்க. அதை அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 70-75 வயசு பாட்டிலாம் கூட எப்பா எங்களை விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கின்னு கேட்டாங்க. அந்த பாட்டிக்கிட்டெல்லாம் சொல்கிற, உங்களை ஒரு காலமும் உங்கள் பிள்ளை, உங்கள் முதல்வர், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி உங்களை கைவிட மாட்டார் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். லஞ்சம் வாங்காமல் ஊழல் பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் எல்லாருமே செழிப்பாக இருப்பீங்க. அந்த லஞ்சமோ ஊழலோ நாங்கள் ஒரு காலமும் நாங்கள் பண்ண போவது இல்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யக்கூடிய தலைவர் தளபதி கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னுட்டுலாம் அண்ணன் சொன்னார்.
அதெல்லாம் அந்த காலத்தில் ஆர்டர் போடுறதோடு சரி, அந்த காலத்து அந்த போன கால ஆட்சியெல்லாம். இப்போல்லாம் ஒரு ஆர்டர் போடுறார் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து பேசி அதுக்குண்டான ஃபண்டு இருக்குதா, சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு, அந்த கன்சர்ன் செக்ரட்டரி கூப்பிட்டு தினந்தோறும் உக்காந்து ஆய்வு செய்து எப்படி பண்ணலாம், ஏது செய்யலாம். நான் வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்தேன், அதை நம்பி எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதை நான் செய்ய வேண்டும், எனக்கு வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால் ஏன்னா இங்கே வந்துட்டு நான் பாட்டுன்னு உங்கள்கிட்ட அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கை தட்டிட்டு கைத்தட்டலை வாங்கின்னு போகிற அரசாங்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் இல்லை. எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடியவர் தான் தலைவர் தளபதி என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் டிரைவர் இதை சொன்னாங்க. எல்லா தொழிலாளர்களும் சுமார் ஒரு 2.5 லட்சம் பேர் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். லெனின்லாம் என்னை ஒரு 20 நாளாக மறந்துடாதீங்க. 21ஆம் மறந்துடாதீங்க. அண்ணன் வீரபாண்டிய அண்ணன் வேறு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், மறந்துடாதீங்க, அதில் கலந்துக்குங்க, விட்டுடாதீங்கன்னார். இன்றைக்கி காலையிலையும் ஃபோன் அடிச்சினே ஒரு 5-6 தடவை இருந்தார். ஏன் என்று சொன்னால் அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு துணையாக நிற்கும் கட்சி எது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் ஏழைகளுக்கு துணையும் நிற்கும், செய்து தர்ற ஒரு கட்சியாக நம்மளுடைய தலைவர் தளபதி இருப்பார் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் முதலமைச்சர் உங்களுக்காக, மக்களுக்காக, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உச்சத்தில் இருக்கும் போதே எனக்கு இந்த உச்சத்தை கொடுத்தது தமிழக மக்கள். அந்த மக்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கும் போதே சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு இங்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுலாம் அவர் வரல. உச்சத்தில் இருக்கும்போது இன்னும் அவர் இருக்கிற வரைக்கும் இன்னும் 50 வருடத்துக்கும் அவரு தான் அந்த உச்ச நடிகராக இருந்திருப்பார். ஆனால் அந்த உச்சத்தை கொடுத்த இந்த மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் அதை அந்த நேரத்தில் அப்போதே நான் விட்டு தான் நான் சேவை செய்வேன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே அண்ணன் வீரபாண்டியன் அண்ணன் அவர்கள் சொல்லது போதும், உங்களுடைய தொழிற்சங்க தலைவர் அண்ணன் சொன்னது போல நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் போராடுகிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு ஒவ்வொன்றாக உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.